பைபிள் சங்கீதம் ஆகமத்துல 45வது அதிகாரம் 5வது வசனத்துல, உன்னுடைய அம்புகள் கூர்மையானவையாகவும் அவைகள் ராஜாக்களின் சத்துருக்களின் இதயத்துக்குள் பாயும், ஜனங்களுக்கு உங்களுக்கு கீழே விழுவார்கள் அப்படின்னு தாவீது ராஜாவுக்கு தாவீது வழங்கப்பட்ட ஆகமத்துல இருக்குங்க. இதை நபிகள் நாயகத்தோடையும் இயேசு கிறிஸ்துவோடையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது நபிகள் நாயகத்தான் பொருந்து போகுது. ஏனென்று கேட்டால், நபிகள் நாயகம் தான் யுத்த காலத்துல போராடி தங்கள் அம்புகளை எதிரின் மீது பாய்த்தினார்கள். எந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்து அவங்க என்ன செய்யல, போராடல, யுத்தம் செய்யல. இறுதி வரை அவங்க கொல்லதான் பட்டார்கள். நம்பிக்கை கிறிஸ்துவ நம்பிக்கை பிரகாரம் அவர்கள் சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட்டார்கள். இவர்கள் போர்ல வெற்றி அடையவில்லை. அதுபோக ஜனங்களை தன் வாழும் காலத்திலேயே உள்ளம் கவர்ந்து இஸ்லாத்துல மக்களை நிறைய பேர் இணைத்தது நபிகள் நாயகம் தான். ஆனா இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை அவர் இறுதி வரை பிரச்சாரத்தில் தான் இருந்தார் ஒழிய அவருக்கென்று ஒரு கூட்டத்தை தயாரித்து வைத்துக் கொள்ளவில்லை. அவர் வெற்றி அடையவில்லை. அவருடைய அந்த பிரச்சாரத்துல ஒரு கடவுள் கொலையைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு. ஒரு வாதத்துக்காக நீங்கள் சொல்லும் இந்த திருத்துவ கொள்கையை அவங்க போதித்தாலும் இறுதி வரை அவர் வெற்றி அடையலை. அந்த கொள்கையை பிரச்சாரத்துல வெற்றி அடையலை. அதற்கு பின்னாடி வந்த பவுலடியார்கள் தான் அவர் கிறிஸ்துவத்தை நிர்மாணம் செய்து நிறைய வெற்றியடை சென்றார். ஆக இந்த சங்கீத ஆகமத்தில் சொல்லப்படும் தீர்க்கதரிசி யார் என்று கேட்டால் அது நபிகள் நாயகத்தான் குறிக்கும் என்று உறுதியிட்டு சொல்ல முடியுங்க.